ஹலோ கைஸ், நான் கால்கோ தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிகர்ஷன் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த பார்ட் 2ல் வந்து நம்ம அகைன் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து எப்படி இந்த ரிகர்ஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இன்டர்வியூஸ்லாம் கேட்கும்போது சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சிம்பிளாக எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேஸ் கண்டிஷன்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க, ரெண்டு இது ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n less than or equal to 1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட பேஸ் கண்டிஷன். ஸோ இப்போது மெயினாக ரிகர்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல இருக்குது, கரெக்டாக. ஸோ இது டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, n mod 2 equal to 0னா ஒன்று பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒன்று பண்ணுறாங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் நடக்க போகுது, ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் நடக்க போகுது, கரெக்டா. ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்க்கறதுல இது ஒரு பேசிக் ஐடியா நமக்கு தெரியுது, கரெக்டா. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கொஷினுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா. ஸோ இந்த கொஷின் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ட்ரீயே வரைஞ்சு பார்த்துடலான்னு தோணுது, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சு ரிகர்ஷன் ப்ராப்ளம்ஸோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ நான் இங்கே வந்து அந்த டெசிஷன் ட்ரீ அப்படியே வரைஞ்சிடுறேன். ஸோ முதல்ல இதை வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ட்ரீ ஸ்டார்ட் பண்ணலாமா கை. ஸோ ஸ்டார்டிங்கில் ரூட்டில் வந்து எஃப் ஆஃப் 11, ஓகேவா. இதோட ஆன்சர் தான் நமக்கு தெரியணும். இப்போது எஃப் ஆஃப் 11 வந்து ஆட் நம்பர், கரெக்டாக. ஸோ அதனால் நமக்கு இந்த ரெண்டாவது ஸ்டெப் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து எப்படி ரிசால்வ் ஆகும், எஃப் ஆஃப் n/2 ப்ளஸ் எஃப் ஆஃப் n/2 ப்ளஸ் 1, ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் n/2 என்னது 5. ஸோ 11/2 வந்து பார்த்தோம்னா நமக்கு 5 தான் வரப்போகுது, ஓகேவா. ஸோ 11/2 5 ப்ளஸ் எஃப் ஆஃப் n/2 ப்ளஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் 5 ப்ளஸ் 1, கரெக்டாக. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் 5 ப்ளஸ் எஃப் ஆஃப் 6 ரிசால்வ் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் 5 வந்து எப்படி மாறும்னு பார்க்கலாமா. ஸோ எஃப் ஆஃப் 5 வந்து எப்படி மாறும், மறுபடியும் இது ஆட் நம்பர். ஸோ அதனால் ரெண்டாவது கண்டிஷன் தான் போக போகுது. ஸோ எஃப் ஆஃப் n/2 ப்ளஸ் எஃப் ஆஃப் n/2 ப்ளஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் n/2னா என்னது 2 ஆகிடும், ப்ளஸ் எஃப் ஆஃப் 3, கரெக்டாக. ஓகே, ஸோ இந்த ஒரு இதை ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாமா, அதுக்கப்புறம் அந்த சைடு போகலாம். ஸோ எஃப் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஈவன் நம்பர். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ட்ரிகர் ஆகும், கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் எஃப் ஆஃப் n/2 தான். ஸோ எஃப் ஆஃப் 2/2 வந்து 1 ஆகிட போகுது. ஓகே, இப்போது எஃப் ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 1. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 3க்கு வருவோமா. எஃப் ஆஃப் 3 வந்து எப்படி வரப்போகுது, ஆட் நம்பர்ன்றதுனால ரெண்டாவது கண்டிஷன். ஸோ எஃப் ஆஃப் n/2 ப்ளஸ் எஃப் ஆஃப் n/2 ப்ளஸ் 1. ஸோ 3/2 வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2, கரெக்டா. ஸோ இப்போ வந்து இதில் திரும்பி நம்ம எல்லாத்துக்கும் கேல்குலேட் பண்ணலாமா, அவசியம் இல்லை. ஏன்னா எஃப் ஆஃப் 1 வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. எஃப் ஆஃப் 2 வந்து மறுபடியும் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு மாறும். எஃப் ஆஃப் 1 வந்து மறுபடியும் 1, ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு வருவோமா. ஸோ இது வந்து எப்படி மாறப்போகுது, எஃப் ஆஃப் n/2. ஸோ எஃப் ஆஃப் 3 அப்படின்னு மாறும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 3 வந்து நீங்கள் ஃபுல்லாக மறுபடியும் இங்கே ட்ரீ வரைஞ்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம லெஃப்ட் சப் ட்ரீ முதல்ல கேல்குலேட் பண்ணிவிடுவோம் வேல்யூ. அதுலேயே எஃப் ஆஃப் 3க்கான ஆன்சர் இந்த இடத்துல தெரிஞ்சிடும், கரெக்டாக. ஏன்னா எஃப் ஆஃப் 3 தான் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆன்சர் போட போகிறோம். ஸோ அதே ஆன்சரை இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 3 வரதுனால நான் ட்ரீயை வரையில, இதை முடிச்சுட்டு அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இங்கே வந்து பாருங்கள், இதுக்கு வந்து 1 வந்துருச்சு, இதுக்கு வந்து 1. எஃப் ஆஃப் 2க்கு வந்து பாருங்கள் இங்கே 1. ஸோ அதனால் இங்கேயும் 1 தான் ரிட்டர்ன் ஆக போகுது, கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் 1 வந்து இந்த இடத்துல 1 ரிட்டர்ன் பண்ணோம். எஃப் ஆஃப் 3க்கு வந்து எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 இல்லையா. ஸோ இங்கே வந்து 1 + 1 வந்து 2ன்னு ரிட்டர்ன் ஆகி இந்த இடத்துல வரப்போகுது, கரெக்டாக. ஸோ எஃப் ஆஃப் 2 வந்து 1, எஃப் ஆஃப் 3 வந்து 2. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 3 இல்லையா. ஸோ அதனால் 1 ப்ளஸ் இங்கே இருக்கிற 2. ஸோ இந்த இடத்துல வந்து 3 ரிட்டர்ன் ஆக போகுது, ஓகேவா. ஸோ இப்போ ரைட் சைடில் பாருங்களேன் எஃப் ஆஃப் 3 இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப் ஆஃப் 3க்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, வேல்யூ 2ன்னு வந்திருக்கு, கரெக்டாக. ஸோ இந்த 2வை வந்து இங்கே நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் 6க்கு வந்து 2 ரிட்டர்ன் ஆக போகுது. இப்போ கடைசியாக எஃப் ஆஃப் 11க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் 5 ப்ளஸ் எஃப் ஆஃப் 6, அதாவது 3 + 2, கரெக்டாக. ஏன்னா 3 வந்து எஃப் ஆஃப் 5, 2 வந்து எஃப் ஆஃப் 6. ஸோ டோட்டல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த கொஷினோட டோட்டல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிகர்ஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சு பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டான கொஷினாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்களால் ஒரு பேப்பரில் டக்குன்னு அந்த ட்ரீயை வரைஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் ட்ராக் பண்ணிட முடியும், ஓகேவா. சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம்.
ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனை நீங்கள் பார்த்துருங்க ஒரு செகண்ட். ஸோ ஃபூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 இன்டீஜர் பேராமீட்டர் என் ஆர் அப்படின்னு 2 பேராமீட்டர் எடுத்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட் ஒரு செகண்ட் நல்லா பாருங்கள். உங்களுக்கே இது டக்குன்னு இது வந்து ஒரு பாப்புலராக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக் இல்லை ஃபார்முலா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக லூப் யூஸ் பண்ணி பண்ணுவோம், பட் இங்கே ரிகர்ஷனில் பண்ணியிருக்காங்க. என்னன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா n greater than or equal to 0 இருந்தால் தான் ரிகர்சிவ் கால்குள்ளே போகிறாங்க, இல்லைன்னா டேரெக்டாக 0 ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, ஓகேவா? இப்போது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 345, 10. ஸோ இதை வந்து n வந்து 345, r வந்து 10ன்னு இருந்தால் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்குறாங்க. இப்போ கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 345, 10 அப்படின்னு கால் பண்ணுறோம், ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி ரிட்டர்ன் ஆக போகுது, n வந்து கிரேட்டர் தேன் 0 தான், 345 வந்து கிரேட்டர் தேன் 0 தான். ஸோ இங்கே வந்து நான் வந்து NR அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ n வந்து 345, r வந்து 10, ஓகேவா? இப்போது இது வந்து எப்படி ரிட்டர்ன் ஆக போகுதுன்னா n மாடுலோ r. ஸோ n மாடுலோ 10ன்னா என்னது, 5, கரெக்டாக? ஸோ இது வந்து எப்படி ரிட்டர்ன் ஆக போகுது, 5 ப்ளஸ் இது என்னது, ஃபூ ஆஃப் n by r, r. ஸோ n by rனா என்ன, 345 by r. ஸோ அது வந்து என்ன, 345 by 10 வந்து என்ன, 34. ஸோ 5 ப்ளஸ் 34, 10. ஸோ இந்த r வந்து மாறுறதே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா இடத்துலையும் r தான் பாஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ இது வந்து எப்படி ரிசால்வ் ஆகும், 34, 10 வந்து எப்படி ரிசால்வ் ஆகும், திரும்பி n mod r. ஸோ இது வந்து n, இது வந்து r, கரெக்டாக? ஸோ n mod r வந்து என்ன, 4 ப்ளஸ் 3, 10. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஏன் 3, 10, n by r வந்து 34 by 10 வந்து 3, r வந்து அப்படியே r பாஸ் ஆகிடுது, ஓகே? இப்போ இந்த 3, 10க்கு என்ன வரும்னு பார்க்கலாமா? ஸோ 3, 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா n mod r என்ன, இது வந்து n, இது வந்து r. 3 mod 10 வந்து 3 தான், ப்ளஸ் 3 by 10 என்ன ஆகும், 0 ஆகிடும், கரெக்டாக? ஸோ 0, 10, ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n வந்து 0 ஆகிடுது. ஸோ n 0 ஆகிறதுனால இந்த டோட்டல் இது வந்து இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ளே வந்துடும், கரெக்டாக? ஸோ பேஸ் கண்டிஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ n 0 இருக்கிறதுனால ரிட்டர்ன் 0. ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிட போகுது. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 0. 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 0 எவ்வளோ வருது கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 12, ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பட் இந்த பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? 345 நம்ம கொஷினில் கொடுத்தோம், ஆன்சர் வந்து 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. அதாச்சும் அந்த எண்ணில் உள்ள டிஜிட்டெல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணுறோம், அதுதான் இந்த கொஷின். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 2 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 1 + 2 + 3 6ன்னு வரும். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ரிகர்சிவ் டெக்னிக் தான் இது, ஓகேவா? சரி, வாங்க அடுத்த கொஷின் போய்டும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரிகர்சிவ் ப்ராப்ளம்ஸ்லையும் அதில் உள்ள வேரியபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போதும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது f of n அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா n வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த காலில் வந்து f of n + 1 அப்படின்னு போட்டோன்னா அடுத்த காலில் வந்து n வந்து n + 1 ஆகிடும், கரெக்டாக? ஸோ பேசிக்கலி நம்ம ரிகர்ஷன் எப்படி பார்க்குறோன்னா ஏதாச்சும் ஒன்று அப்டேட் பண்ணோம்னா அடுத்த காலில் வந்து அதோட அப்டேட்டட் வேல்யூ வந்துடும் அப்படின்னு, கரெக்டாக? இந்த கொஷினில் அது வந்து ஸ்லைட்டாக மாறப்போகுது. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒவ்வொரு தடவையும் இனிஷியலைஸ் ஆகிட்டே இருக்காது, ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் ப்ரோக்ராம் வந்து மெமரிக்குள்ளே லோட் ஆகும்போது தான் இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற இதுக்குள்ளே உள்ள வேரியபிள்ஸ் எல்லாமே இனிஷியலைஸ் ஆகும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் லோட் ஆகும்போது மட்டும்தான் இது இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட் ரிகர்சிவ் கால்ஸில் இனிஷியலைசேஷன் ஆகவே ஆகாது, அப்டேஷன் மட்டும்தான் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி இந்த டோட்டல் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாக்கில் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ f of 1 அப்படின்னு இருக்கும், அடுத்த ரிகர்சிவ் கால் f of 2, f of 3 அப்படின்னு ஸ்டாக்கில் போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போது இதில் வந்து இந்த n, r இந்த மாதிரி நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறதுலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காப்பி இருக்கும். ஸோ இதில் ஒரு n இருக்கும், இதில் ஒரு n இருக்கும், இதில் ஒரு n இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்றது இந்த ஸ்டாக்குக்கே மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காலில் இதை அப்டேட் பண்ணாலும் இங்கே தான் அப்டேட் ஆக போகுது, ஓகேவா? ஸோ இங்கே அடித்தா அங்கே வலிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எங்கே மாற்றினாலும் இங்கே தான் வந்து அது சேஞ்ச் ஆகும்.
ஸோ இப்போ ஸ்டாட்டிக் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? f(1) வந்து கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஸோ f(1) நான் போட்டுக்கிறேன். இப்போது இதில் வந்து என்னோட வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ என்ன? ஏன்னா இதில் வந்து n தான், n-ம் i-யும் தான் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் n வந்து என்னவா இருக்குது? 1-ஆ இருக்குது. i வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகும்போது 1ன்னு இனிஷியலைஸ் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலில் i = 1ன்னு இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. n ≥ 5 இருந்தால் n ரிட்டர்ன் பண்ணுறோம், பேஸ் கண்டிஷன். பட் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ n வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ n வந்து அப்டேட் பண்ணுறோம். n = n + i. ஸோ n வந்து என்ன ஆக போகுது? 1 + 1. கரெக்டா? ஸோ n வந்து 2 ஆகிடும். i ++ பண்ணுறோம். ஸோ i வந்து 2 ஆகிட போகுது. ஓகே, இப்போ என்ன கால் பண்ணுறோம்? f(n). சரி, இப்போ f(2). ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்த கால் போகிறோம். n = n + i பண்ணுறோம். n வந்து 4 ஆகிட போகுது. i வந்து 3 ஆகிட போகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன இந்த இடத்துல கேட்கணும்னா, i வந்து 2ன்னு சொல்லிட்டு f(2)க்குள்ளே வரும். ஆனால் மறுபடியும் ஐயை இனிஷியலைஸ் பண்ணுறோமே, ஏன் இங்கே திரும்பி i 1ன்னு மாற மாட்டேங்குது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சூப்பர். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸ்டாட்டிக் பிளாக் வந்து ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகாது. ஸோ ஐயோட வேல்யூ வந்து முன்னாடி இருந்த வேல்யூ தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ i வந்து 2, இப்போ வந்து i வந்து i ++ போட்டோன்னே 3 ஆகிட போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? f(n). ஸோ f(4). ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் போகலாமா? ஸோ n = n + i. ஸோ 7, i ++ i வந்து 4 ஆகிட போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? f(7). ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f(7)க்கு வந்து பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ n ≥ 5 இருந்தால் ரிட்டர்ன் n. ஸோ நமக்கு டோட்டலாக என்ன ரிட்டர்ன் ஆக போகுது? f(7)ல் வந்து 7 > 5 இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட டோட்டல் ஆன்சர் வந்து இங்கே 7 அப்படின்னு ரிட்டர்ன் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வரட்டா நண்பா.